எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல். ஆட்டோடன் கேரேஜ் வந்து பசங்களுக்கு இப்போ எல்லாத்துக்குமே கஸ்டமைசேஷன் பிடிக்கும். ஆனால் இதே வந்து சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க, சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இல்லை ப்ரோ எனக்கு கஸ்டமைசேஷன் வேணாம், எனக்கு அம்மா இல்லை லேடிஸ் யாராவது உட்காடுறாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸோ சீட்ஸ் எல்லாம் இதாக இருக்குது, எனக்கு ஒரிஜினாலிட்டி மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி நம்ம ரெஸ்டோரேஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரெஸ்டோரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியில் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை பழைய வண்டி இப்போ நியூவாக ஒரு டிசைன்ஸ் வந்துருக்கும். வண்டி வாங்கும்போது வந்து ஒரு நார்மல் ஸ்போக்ஸ் வீல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துருக்கலாம். இல்லை நார்மல் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் வந்திருக்கும். இப்போ வர வண்டியில் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும். அந்த மாதிரி சில அப்கிரேட்ஸ் எல்லாம் வண்டியிலே வரும். அந்த அப்கிரேட் எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அந்த அப்கிரேடு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அப்பாச்சி வண்டி வந்துச்சு. அந்த அப்பாச்சி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு கண்டிஷனில் இருந்துச்சு. அவருக்கு வெளியூர்லேருந்து வந்திருந்தாரு. சென்னை ரீலொகேட் ஆகிட்டாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வண்டி ரொம்ப ஃபேட் அவுட் ஆயிருக்கு. ஒயிட் வண்டி ரொம்ப டல்லாக இருக்குது. இதை வந்து ஏதாவது ரீஸ்டோர் பண்ண முடியுமா? எனக்கு வண்டி வந்து அதே மாதிரி ஷோரூம்லேருந்து நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி வந்து பண்ணி கொடுக்க முடியுமா சார்னு கேட்டார். ஆப்வியஸாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்லேருந்து நிறைய ரெஸ்ட் ஃபார்மேஷன் இருந்துச்சு, டெஸ்ட் இருந்துச்சு, டென்டெல்லாம் இருந்துச்சு, டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு டேங்க் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி டூமு, சைடு ஷீல்டு, ரியர் கவுல் எல்லாமே உடஞ்சிருந்துச்சு. அது எல்லாமே நியூவாக ஓஇ ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஓஎம்லேருந்து வாங்கி அதே கவுல்ஸ் எல்லாமே மாட்டி கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணி ஒரு புது வண்டி மாதிரி ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணியிருந்தோம். இதே சென்டிமெண்ட்டு எல்லா இடத்துக்குமே இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் வண்டி அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரீம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அதுக்கு வந்து பொருள் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு கவுலாக இருக்கட்டும் இது கிடைக்க மாட்டேங்குது, இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டூமாக இருக்கட்டும் கிடைக்க மாட்டேங்குது, நான் வாங்கி போடுறது எல்லாமே உடஞ்சிருதுன்னு சொல்லியிருந்தார். அவர் வண்டி அதே மாதிரி தான் வந்து அதுக்கு கிளாம்பிங்கில் எல்லாம் வந்து சில ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரிஜினாலிட்டியும் ஸ்பாயில் ஆகாத மாதிரி அவர் சில ஆப்ஷனும் அப்கிரேட் பண்ண சொல்லியிருந்தாரு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷாக் அப்சர்வர் வரும். மோனோ ஷாக் பண்ண முடியுமான்னு கேட்டார். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மோனோ சஸ்பென்ஷனும் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் யூனிட் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணி மாற்றிருந்தோம். மாற்றிட்டு அதே ஒரிஜினாலிட்டியில் ஆனால் மோனோ ஷாக்கில் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RX 100 வண்டி. RX 100 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல கொடுத்து அங்கே கரெக்டாக பண்ண முடியாதனால அந்த வண்டி ஒரு சாக்கில் ஒரு கோணி பையில் தான் கேரி பண்ணிட்டு வந்தார். அதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து சோர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எல்லா இதுவுமே ஆர்டர் போட்டு அதுக்கு எல்லா சோர்ஸுமே அரேஞ்ச் பண்ணி என்ஜின் ஒர்க்லேருந்து ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், ரிம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நியூவாக நாங்கள் பில்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணியிருந்தோம். கலர் தீமும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நார்மல் RX 100 மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கலர் தீமும் மாற்றிருந்தோம். அதோட ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வர மாதிரி டபுள் ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர்வர்லாம் போட்டு ஒரு ஹைட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்லுக்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்லேயும் அந்த வண்டி கொடுத்துருந்தோம். இதே புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஓல்டு புல்லட் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ நியூவாக வர வந்து கலர் தீம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நார்மல் ஒரு கிளாஸியில் வரும். இப்போ வந்து மேட் பிளாக்ல வருது. மேட் பிளாக்ங்கும் போது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த ஒரு தீமில் வந்து திரும்ப போய் அவங்களால வண்டி வாங்க முடியாது. இந்த ஓல்டு வண்டியை நியூவாக மாற்ற முடியுமா? இப்போ லேட்டஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ரிம்ஸில் இருந்து இல்லை இப்போ அலாய்ஸாக மாற்ற முடியுமான்னு சொல்லி எல்லாம் நிறைய புல்லட் எல்லாம் வரும். அதே மாதிரி தான் இந்த புல்லட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிம்ஸ் எல்லாம் வந்து சில்வரில் குரோமில் வரும். அதெல்லாம் பவுடர் கோட் பண்ணிவிட்டு அட்ராக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் எல்லாம் வந்து ஜிங்க் கோட்டிங் பண்ணியிருப்போம். அப்போ பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் தீம் பண்ணிவிட்டு என்ஜினும் வந்து பிளாக் தீம் பண்ணி ஒரு நியூ அவுட்லுக் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டிக்கரிங் வந்து கஸ்டமர் வந்து அவரோட பிரதரோட நேம் எல்லாம் கேட்டிருந்தோம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தோம். இது கார்லேயும் நம்ம பண்ணலாம். காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு வண்டியாக இருக்கும். ஆனால் அது வந்து ஃபேட் அவுட் ஆகிருக்கும். கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட் அவுட் ஆகிருக்கும். இல்லை ஓப்பன் பார்க்கிங்கில் நிறுத்தியிருப்பாங்க. அதனால் வந்து ஃபேட் அவுட் ஆகிருக்கும். ஸோ கலர்லேருந்து ஒரு கம்ப்ளீட் வண்டி ரீபெயிண்டாக இருக்கட்டும், சர்வீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா ஒர்க்குமே வந்து கார்லேயும் பண்ணியிருக்கோம். கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ரூஃப் இல்லாமல் இருக்கும். இந்த காரில் வந்து சன்ரூஃப் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். இது மாதிரி கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன், பெயிண்டிங் ஒர்க்கு, என்ஜின் சர்வீஸு, அப்கிரேட் ஒர்க்கு, என்ஜின் பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா காரை பற்றி இருக்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ நம்ம பார்ப்போம்.